ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கண்ணு எரிச்சலா இருக்கா உங்களுக்கு? புகையா இருக்கு. ஏன்னா வெளியில வந்து குப்பையை எரிக்கிறாங்க. அதனால அந்த புகை வந்து நம்ம வகுப்பு பரவாயில்ல. இது வந்து உங்களுக்கு கண்ணு எரிச்சல கொடுக்கலாம், இரும்பல கொடுக்கலாம். யாருக்கு இரும்பு வந்துச்சு? இரும்புல வந்துச்சா? சரி. பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துல அப்புறப்பட்டு சொல்லிட்டேன். அப்புறப்படுத்தி விடுவாங்க. ஒன்றும் பயம் இல்லை. நம்ம பாடத்தை தொடர்ந்து படிக்கலாம். இன்று நம்ம பாடமும் அதை பத்தி தான் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்னா தூய்மை கேட்டை பத்தி படிக்க போறோம், அல்லது மாசுபாட்டை பத்தி நம்ம படிக்க போறோம். மாசுபாடு என்பது வந்து நம் சுகாதாரத்திற்கு ஒரு கூடிய ஒரு நிகழ்வு. உலகத்துல அல்லது நம்ம நாட்டுல நம்ம ஒரு ஊர்லயும் சரி எல்லா இடத்துலையும் இந்த மாசுபாடு அல்லது தூய்மை கேடு கண்டிப்பாக ஒரு 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 சம்பவத்திலேயாவது நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தூய்மை கேடு வந்து நமக்கு நல்லதா கெட்டதா? கெட்டதா நல்லதா? கண்டிப்பா அது வந்து நமக்கு தீங்கை தான் விளைவிக்கும். ஏன் இந்த தூய்மை கேடு வந்து நமக்கு தீமையை விளைவிக்கும்? அது பிறகு நான் உங்களுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். இன்றைக்கு நம்ம வந்து இந்த தூய்மை கேட்டை பற்றி படிக்க போகின்றோம். மூவ் பண்ண மாட்டேங்குது. சரி, தூய்மை கேடு எத்தனை வகைப்படும்? இங்க பாருங்க. ஒன்றாவது முக்கியமா வந்து நீர் தூய்மை கேடு, இரண்டாவதாக காற்று தூய்மை கேடு, மூன்றாவதாக நிலம் தூய்மை கேடு. இது எல்லாமே சரிசமமா தான் இருக்கு. நம்ம வாழ்ற இடங்களில், நம்ம வாழக்கூடிய இடங்களில் அது சரிசமமாக தான் இருக்கின்றன. ஓகே, நீர் நிலம் நீர் தூய்மை கேடுனா உதாரணம் சொல்ல முடியுமா? யாராவது கையை உயர்த்தி உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லியா? நீர் அசுத்தமா இருப்பது. ஓகே, வேற எங்க பார்த்திருக்கீங்க? நீர் தூய்மை கேடு எங்க பார்க்கலாம்? சாக்கடைகளா? அழுவுறதா? சாக்கடை, சாக்கடையில பார்க்கலாம். வேற வேற கடல்ல பார்க்கலாம், கெட்டிக்காரி. வேற ஆற்றுல பார்க்கலாம். வேற குட்டையில பார்க்கலாம். நீங்க ஒரு குட்டைக்கு போனீங்கன்னா ஒரு பாறை ஓரமா நிறைய மேலாப்புல ஒரு நிறைய குப்பைகள் வந்து ஒதுங்கி கிடக்கும். இதே கடல்லையும் நீங்க பார்க்கலாம், அதே ஆற்றிலும் நீங்க பார்க்கலாம். அடுத்து கொண்டு போகும்போது வேகமாக மழை பெய்தால் நீர் வெள்ளம் ஏறும். வெள்ளம் ஏறும் பொழுது எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. நீர் வெள்ளம் ஏறும் பொழுது நீங்க பார்க்கலாம், குப்பைகளை அடித்து கொண்டு வருவதை நீங்க பார்க்கலாம். அப்ப அது வந்து என்னத்தை உருவாக்குகின்றது? நமக்கு நீர் தூய்மை கேட்டை உருவாக்கின்றது. நீர் தூய்மை கேடு இருந்தால் நீர் ஓடுவதை தடுக்கும், நீர் ஓட்டத்தை தடுக்கும். நீர் ஓட்டத்தை தடுக்கும் பொழுது நாம் நீர் ஓட்டம் தடுக்கப்பட்டு விட்டது. என்ன நடக்கும் நமக்கு? சொல்லு பாப்பா, சொல்லியா? தண்ணி தேங்கும். நீர் தேங்கினா என்ன நடைபெறும்? என்ன வரும்? வெள்ளம் வரும். அடுத்து முக்கியமா சொல்ல மாட்டீங்க, என்ன அது வரும்? அலையா? கொசு பெருக்கம் ஏற்படும். தேவையில்லாத பிராணிகள், எலி, குப்பைகளை மேய்வதற்கான எலி, கரப்பான் பூச்சி போன்ற உயிரினங்கள் அங்கு வரக்கூடிய வாய்ப்பு நன்றி இருக்காரு. கொசு, குறிப்பாக கொசு, நீர் தேக்கம் என்றாலே கொசு உபாதைகள் அதிகம். கொசுனால் 2 நோய்கள் பரவும். நமக்கு தெரிந்த வரையில் நிறைய நோய்கள் இருக்கு. அந்த முக்கியமா 2 நோய் நம்ம நாட்டுல பாதிக்கப்பட மக்களுக்கு என்னது? டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சல் வந்து எதனால் பரவுகின்றது? கொசு. யாருக்கு தெரியுமா என்ன கொசுன்னு? என்ன கொசுனால டெங்கு காய்ச்சல் பரவும்? ஏடிஸ் கொசு. கெட்டிக்காரன். ஏடிஸ் கொசுனால நமக்கு என்ன பரவும்? டெங்கு காய்ச்சல் பரவும். சரியா? இதே போல இன்னொரு நோய் இருக்கு, சொல்லுங்க. இன்ஃபுளுன்சா இன்னொரு நோய் இருக்கு, கொசுனால பரவக்கூடிய ஒரு நோய். ஒண்ணு டெங்கி சொல்லிட்டீங்க, மற்றொன்று கோவிட் இல்ல, கொசுனால பரவக்கூடிய மற்றொரு நோய்
என்ன நோய்? சிக்கன் பாக்ஸ் இல்ல. சிக்கன் பாக்ஸ் வந்து சொல்லியா? காய்ச்சல் என்ன காய்ச்சல்? கெட்டிக்கார கை தட்டுங்க அவனுக்கு. மலேரியா காய்ச்சல். மலேரியா காய்ச்சல் வந்து கொசுனால பரவக்கூடிய ஒரு நோய் தான். அதனை பரப்பக்கூடிய கொசுவின் பேர் என்ன? இல்ல, மலேரியா கொசு சொல்ல மாட்டாங்க. அனாபிலிஸ் கொசு. அனாபிலிஸ் கொசு. அந்த கொசுனால இந்த மலேரியா காய்ச்சல் பரவும். மலேரியா காய்ச்சல் நமது நாட்டில் இருப்பது கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப இல்லை, அதிகமா இருப்பதில்லை. ஆனா நம்ம நாட்டுல எந்த காய்ச்சல் அதிகமா இருக்கு? டெங்கி காய்ச்சல். ரொம்ப ஆபத்தான காய்ச்சல். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க கூட சில உங்க வீட்டுல கூட சில அந்த காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யார் வீட்டுல அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சரி, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்தான ஒரு நோய் இது. குறிப்பாக கொசுவின் மூலம் பரவக்கூடியது. கொசு எதனால பரவுது? இது தூய்மை கேட்டுனால பரவுது. எந்த தூய்மை கேட்டுனால பரவுது? இல்ல, எந்த தூய்மை காட்டுனால இந்த டெங்கி காய்ச்சல் பரவுது? குறிப்பாக நீர் தூய்மை கேடு. நீர் அடைக்கப்பட்டு நீர் தேங்கும் நிலையில் இருந்தால் இந்த கைவிடும். இப்ப நான் கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கும் போது நீங்க போதும். நீர் தூய்மை கட்டினால் மிக விரைவாக பரவக்கூடிய நோய் வந்து டெங்கி காய்ச்சல். டெங்கி காய்ச்சல் நீர் தேக்கங்களில் இருந்து இந்த நீர் ஒழுங்காக அடித்து செல்லாவிட்டால், அல்லது நீர் வந்து கால்வாயில் ஒழுங்காக அடித்து செல்லாவிட்டால் நீர் தேங்கும் நிலையில் இருக்கும் போது கொசுக்கள் அதிகரிக்கும். கொசுக்கள் அதிகரிக்கும் போது டெங்கி காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் போன்ற நோய் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது நீரை பத்தி உள்ளது. நீர்ல வேற இருக்கு, நிறைய இருக்கு. நீர்ல வந்து நீர் தேக்கங்கள் அதிகரித்தா நீர் அசுத்தமாகி பலவிதமான நோய்கள் நமக்கு வரலாம். உடல்ல செரங்கு வரலாம், அல்லது வயிற்றுப்போக்கு வரலாம். இந்த நீரை நீங்க தெரியாம குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வயிற்றுப்போக்கு வரும். இது போன்ற வயிற்று உபாதைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. உயிரே பாதிக்கிற அளவுக்கு இந்த நோய்கள் நமக்கு ஆபத்து உண்டு. சரியா? அடுத்து காற்று தூய்மை கேடு. நீங்க சொன்னீங்க ஒரே புகையா இருந்துச்சு சார், எனக்கு கண் எரிச்சல் ஆயிடுச்சு, அப்புறம் இருமல் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து காற்று. இந்த தூய்மை கேட்டுக்கு என்ன பெயரு? காற்று தூய்மை கேடு. காற்று தூய்மை கேடு நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு. காற்று தூய்மை கேடு நீங்க தினமும் பார்க்கலாம். உங்க வீட்டுல நீங்களே கூட காற்று தூய்மை கேட்டை உருவாக்குவீர்கள். குப்பைகளை எரிப்பீங்க. அது காற்று எரிக்கும் போது என்ன ஆகும்? குப்பை திறந்த வெளியில குப்பைகளை எரிக்கும் பொழுது கண்டிப்பாக புகை வரும். அந்த புகை வந்து காற்று தூய்மை கேட்டு ஏற்படும். நிறைய இருக்கு. தொழிற்சாலைகள் வந்து புகையை வெளியாக்க பார்த்துட்டீங்களா? சரி, நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நம்ம பதிவு செய்தது சிலது பார்ப்போம். இது வந்து என்ன தூய்மை கேடு? பாருங்க, நீர் தூய்மை கேட்ட பாத்தீங்களா? நீர்ல எவ்வளவு குப்பைகள் தேங்கி கிடக்கு. நீங்க பாருங்க, அசுத்தமான நீரை வந்து நீர் தேக்கங்கள்ல வெளியேற்றி நீர் தேக்கங்களை விடுறாங்க. அங்க அப்ப அந்த இங்க நீர் எல்லாம் என்ன ஆகும்? அதே போல இங்க பாருங்க, கடல்ல எவ்வளவு அசுத்தமான நீர் அங்க தேக்கப்பட்டுள்ளது பார்த்திருக்கீங்க. குப்பைகள் தேக்கப்பட்டுள்ளது பாருங்க. நிறைய பார்க்கலாம், அந்த மாதிரி படங்கள்ல காட்டுவாங்க. நீருக்கு அடியில கூடிய மீனுக்கெல்லாம் வந்து பாதிப்பு. பாருங்க, யாருக்கு பாதிப்பு? நீர்ல யார் வாழ்வா? மீன் வகைகள் வாழும். அந்த நீர் வாழ்வினங்களுக்கு கண்டிப்பாக அது இடையூறாக இருக்கும். எது? நீர் குப்பைகள், நீர்ல இருக்கிற நீர் இது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சார் சொன்னது போல காற்று. காற்று தூய்மை கேடு. பாருங்க, இது எல்லாமே என்னது? தொழிற்சாலைகள். அதே போல இதுவும் தொழிற்சாலைகள். அங்க என்ன வெளியாக்குறாங்க? புகையை வெளியாக்குறாங்க. இது குப்பையை எரிக்கக்கூடாது. குப்பையை எரித்தாலே உங்களுக்கு காற்று தூய்மை கேடு ஏற்படும். இந்த படம் வந்து இங்க வர சாரோட இதுல நீங்க பாத்தீங்கன்னா வாகனங்கள், காலையில செல்லக்கூடிய வாகனங்கள்ல இருந்து என்ன வெளியாகும்? என்ன காற்று வெளியாகும்? புகை வெளியாகும். அந்த புகை வந்து காற்றுல இன்ஜினோட எரிபொருளோட புகை வெளியாகும் போது அந்த புகை வந்து நமக்கு தூய்மை கேட்டை ஏற்படுத்தும்.
இந்த படம் அந்த வரதான் அங்க இருக்கு. காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்தும். காற்று தூய்மை ஏற்படுத்தும் பொழுது எதை அதிகமாக பாதிக்கும்? நம்ம உடல் உறுப்பு எதை அது அதிகமாக பாதிக்கும்? நுரையீரலை பாதிக்கும். நுரையீரலை பாதிக்கும் போது என்ன ஏற்படும் உங்களுக்கு? எந்திரிச்சு சொல்லு சொல்லு. கெட்டிக்காரன். நமக்கு என்ன, நுரையீரலை காற்று புகையை அடைக்கும் போது நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். நாம் யார் ஆஸ்மா நோய் உள்ளவங்களுக்கு அது மிக மிக ஆபத்து. காற்று தூய்மை கேடு, குறிப்பாக புகை ஆஸ்மா நோய் போன்றவர்களுக்கு உள்ளவர்களுக்கு அது மிக மிகவும் என்னது, நல்லதா கெட்டதா? கெட்டது. அது ஆபத்தை கொண்டு வரலாம். சரியா? இது இது இந்த இது கொஞ்சம் சாதி கொஞ்சம் தான் பாக்குறோம். ஆனா நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய காற்று தூய்மை கேட நாம் பார்க்கணும். சரியா? காற்று மாசு அடைந்து விடும். மாசு அடைந்த காற்று நாம் சுவாசத்திற்கு மிகவும் கேடை விளைவிக்கும். புரியுதா? அதை பார்த்துடும். நீரும் நமக்கு கெடுதல். நீர் தூய்மை கேட நமக்கு ஆபத்து தான். அதே போல காற்றும் நமக்கு ஆபத்து தான். சரியா? அடுத்த தூய்மை கேடு எதுனா நம்ம நிலத்தை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, நிலத்துல என்ன இருக்கு பாருங்க. எல்லாம் குப்பைகள் அதிகமா அந்த மாதிரி இருந்தாலே என்ன வரும்? டெங்கி ஒண்ணு வரும், கொசு வரும், கற்பாம்பூச்சி இருக்கும், எலி இருக்கும், துர்நாற்றம் அடிக்கும். வேற அங்க சந்தோஷமா விளையாட முடியுமா? பாருங்க, இதெல்லாம் விளையாட்டுக்கலாம். விளையாட முடியுமா? இப்ப இங்க விளையாட்டு மைதானம், இது மைதானத்துல போய் என்ன குப்பையா கிடைக்கும்? விளையாட முடியுமா? முடியுமா? அங்க போய் பந்தாடுமா? முடியுமா? முடியாது தானே? ஏன் முடியாது? அதிகமான குப்பைகள் கிடைக்கின்றன. குப்பைகள்ல நாம் அங்க செல்வது அவ்வளவு சுகாதாரமாக அமையாது. நமக்கு அது ஆபத்தை விளைவிக்கும். அங்கு பல விதமான பிராணிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உதாரணமாக சாப்பிட்ற அங்க எலி இருக்குன்னு வச்சுங்க. அப்புறம் அங்க கரப்பாம்பூச்சி இருக்கும். அடுத்து அங்க கண்டிப்பா கொசு, நீர் தேக்கங்கள் இருக்கு. சின்ன சின்ன தோட்டங்கள்ல நீர் தேங்கினா அங்க கண்டிப்பாக கொசு இருக்கும். அப்புறம் இந்த எலியை பிடிப்பதற்காக என்ன வரும்? பாம்பு வர வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு போய் அங்க விளையாடுறீங்க, பாம்பு இருந்துச்சுன்னா விச ஜந்து, பாம்பு விச பிராணி, அது கொத்தி விடும். அது ஆபத்து. அதே போல இங்க நாய்கள் கூட அதிகமா இருக்கும். யாரும் வளர்க்காத என்ன சொல்லுவாங்க, தெருநாய்கள் நிறைய இருக்கும். தெருநாய்கள் நிறைய இருக்கும். அது கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது கடிச்சாலும் உங்களுக்கு விஷம். சரியா? ஆக நிறைய ஆபத்துகள் அங்கு நமக்கு விளையாது. பாருங்க, நில தூய்மை கேட்டினால் நமக்கு பல ஆபத்துகள் விளையும். அதே போல இப்ப நம்ம மூன்று நிலையிலான தூய்மை கேட்டை பார்த்துக்கிட்டோம். ஒன்றாவது எது? நீர். நீர்னால் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கு பற்றி யார் சொல்ல முடியும்? சொல்லியா? வெள்ளம் வரும். தீவாடி ஒழுங்காவோட அது வெள்ளம் வரும். அடுத்து நோய் என்ன? நீ கௌசிக்கா சொல்லு. டெங்கி காய்ச்சல் வரும். அடுத்து ஒரு காய்ச்சல் சொல்றேன். என்ன காய்ச்சல்? மலேரியா காய்ச்சல். ஓகே, இந்த மாதிரியான நோய்கள் வரும். அடுத்து இங்க இந்த மாதிரி குப்பைகள் இருந்தா என்ன இன்னொரு பிராணி அதிகமா இருக்கும்? நீங்க சொல்லவே இல்லை. பூச்சி. என்ன பூச்சி? ஒண்ணு நமக்கு ஆபத்தான ஒரு பூச்சி. அடுத்து சரி, இன்னொரு ஆபத்தான பூச்சி. அடிக்கடி இல்ல, நீங்க வீட்டுல எல்லாம் பாப்பீங்க. வெட்டுக்கிளியா? கருப்பாம்பூச்சி இன்னொன்னு அதிகமா பாப்பீங்க. பூச்சா? உடுப்பு பூச்சா? இல்ல, கெட்டிக்காரி. கை தட்டுங்க, கை தட்டுங்க. நான் நீங்களே சொல்லுங்க சார். சார் சொல்லும்போது பல பூச்சிகள் சொன்னேன், பல பிராணிகள் சொன்னேன். ஒரு முக்கியமான பூச்சி இனத்தை சேர்ந்த மிகவும் அதிகமான நோய்களை கொண்டு வரக்கூடியது கொசுவோட ஆபத்தானது. ஒரு அசுத்தமான இடத்துல உட்கார்ந்துட்டு இன்னொரு அசுத்தமான இடத்துல உட்காரும். அது கால்கள்ல ஒரு விதமான ஒரு மாதிரியான
என்ன சொல்லுவாங்க, இல்ல கிருமி இருக்காது. அது ஒரு கால்ல வந்து ஒரு மாதிரியான ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமங்கள்ல பல விதமான அழுக்குகளோ கிருமிகளோ ஒட்டிக்கொள்ளும். ஒரு உணவுல இருந்து இன்னொரு உணவுக்கு அது வந்து அந்த குப்பையில மேய்ஞ்சிட்டு வந்து உங்க உணவுல உட்காந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிங்க. ஈ பறந்து வந்து குப்பையில உட்கார்ந்துட்டு வந்து ஈ வந்து உங்கள் உணவில் வந்து அமர்ந்தால் என்ன ஏற்படும் என்பதை யோசிங்க. என்ன வரும்? வயிற்றுப்போக்கு வரும். காலரா, அதுக்கு நோய் பேரு காலரா நோய். வயிற்றுப்போக்கு, வயிறு வலிக்கும், உபாதைகள் வரும், நோய் வரும், வாந்தி எடுப்பீங்க. வாந்தி எடுத்து எடுத்து இறந்தவங்க கூட இருக்காங்க நிறைய. அந்த காலத்துல வந்து இந்த நோய்க்கெல்லாம் காலரா நோய்க்கு மருந்து இல்லை, அப்ப நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு தடுப்பூசிக்கெல்லாம் குத்துவாங்க. சின்ன வயசுலயே உங்களுக்கு 7 வயசுக்குள்ள அந்த தடுப்பூசி எல்லாம் குத்திடுவாங்க. அப்புறம் 12 வயசுல குத்துவாங்க உங்களுக்கு தடுப்பூசி. இதெல்லாமே தடுப்பூசி நோய் வராமல் உங்களை பாதுகாப்பதற்காக. சரி, இந்த ஈ தொல்லை வந்து நில தூய்மை கேட்டினால் அதிகமா இந்த ஈ தொல்லை நமக்கு ஏற்படும். அதனாலதான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? காரணம் பாருங்க. காரணம் பாத்தீங்கன்னா தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் புகை காரணம். இது வந்து தூய்மை கேடு எப்படி வருதுன்னு பாக்குறோம். அதிக வாகன பயன்பாடு, அடுத்து திறந்த வெளியில் குப்பைகளை எரித்தல். அதை நம்ம பார்த்தோம்னா வரபாடு நம்ம வரும்போது குப்பைகள் புகையா இருந்துச்சா இல்லையா, அது வந்து குப்பைகள் எரிப்பதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள். ஓகே. தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் கழிவுகள். தொழிற்சாலைலாம் இருந்தா என்ன ஆகும்? என்னத்தை வெளியாக்குவாங்க? குப்பைகளை வெளியாக்குவாங்க. அவங்க வந்து கழிவுகளை வந்து அகற்றுவாங்க. கெமிக்கல், அதாவது ரசாயன கழிவை வெளியாக்குவாங்க. அந்த ரசாயன கழிவு வந்து ரொம்ப ஆபத்து. ஓகே. வீட்டின் கழிவு நீர், வீட்டுல கூட கழிவு நீரை ஒழுங்கா ஓடாட்டினா அந்த நீர்ல இருந்து கூட நமக்கு உபாதைகள் ஏற்படும். அது நீர் தூய்மை கேட்டில் இடம்பெறும். சரியா? குப்பைகளை அங்கங்கே வீசுதல். நினைச்சா குப்பை வீசுது. நீங்க கூட அப்படித்தான் சிற்றுண்டி சாலைக்கு வரீங்க, சாப்பிட்டு அப்படியே போட்டு வந்துடுறீங்க. அப்புறம் பணியாளர்கள் அதனால சுத்தம் பண்ணுங்க. அங்கங்க குப்பை கூட வச்சிருக்காங்க, குப்பை கூடல ஒழுங்கா போட்டு. சரியா? அது அடுத்து திட்டமிடாத மேம்பாட்டு திட்டங்கள். சில இடத்துல வந்து டெவலப்மெண்ட், அதாவது வீடு கட்டுவாங்க அல்லது பள்ளிக்கூடம் கட்டுவாங்க அல்லது தொழிற்சாலை கட்டுவாங்க. அந்த இடத்துல டிராக்டர் மிஷின் எல்லாமே அதிகமான கனவுலாம் போவோம். அப்ப அந்த இடத்துல வந்து அதிகமான குப்பைகளும் அதிகமா இருக்கும். அல்லது ஒழுங்கா திட்டமிடாம அந்த கழிப்பொருளாம் ஒழுங்கா அகற்றாமல் வச்சிருப்பாங்க. இதுல வந்து அதிகமான நீர் தேக்கங்கள் ஏற்படும். நீர் தேக்கங்கள் இருந்தாலே என்ன நோய் வர வாய்ப்பு இருக்கு? நோய், டெங்கி காய்ச்சல், அப்புறம் மலேரியா நோய் வர வாய்ப்பு உள்ளது. நீர் தேக்கங்கள் இருந்தாலே இந்த 2 நோய் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது காடுகளை அழித்தல். நிறைய காடுகளை அழிக்கிறாங்க. காடுகளை அழிச்சா என்ன ஏற்படும்? காற்று, தூய்மையான காற்று நமக்கு கிடைக்காது. வேற காற்றுலாம் அழிக்கும் போது பல இயந்திரங்கள் அங்க வேலை செய்யும் போது அதிகமான புகை ஏற்படும். அப்ப அந்த காற்றுல அழிச்சு சில தேவையில்லாத கட்டையெல்லாம் என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. அங்கேயே எரிச்சிருவாங்க. அங்கே எரிக்கும் போது என்ன வரும்? அதான் மரத்தை அழிப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? செடி என்ன இல்ல, காடு அழிப்பதுதான் நமக்கு என்ன இருக்கட்டும். சரியா? ஆக்சிஜன் குறைஞ்சிடும். உயிர் வழியில ஆக்சிஜன். காட்டை வச்சுட்டு அங்க தேவையில்லாதெல்லாம் போட்டு எரிப்பாங்க. எரிக்கும் போது அந்த புகை வந்து நமக்கு சுவாசத்தை பாதிக்கும். நமக்கு சுவாசத்தை எதெல்லாம் செய்யும்? பாதிக்கும். சரியா? அடுத்து இறுதியாக அதிக நெகிழி பயன்பாடு. நெகிழினா என்னது? பிளாஸ்டிக். அதிகமான பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தும் போது இந்த பிளாஸ்டிக் பைகள் வந்து அழியாது. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கு. எத்தனையோ 1000 ஆண்டு கூட அப்படியே இருக்கும். நீங்க ஒரு இடத்துல அதை பழச்சி வச்சுட்டு அப்படியே திரும்ப தோட்டி பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் தோட்டி போட்டாலும் அது அங்கேயே இருக்கும். அது அழியாது. நெகிழி பைகள் சாமானியமாக அழியாது. ஆக அழிக்க முடியாது. அது நீங்க மண்ணுல போட்டு பழச்சாலும் அது அழியாது. நீங்க வீசுனீங்கனாலும் அது அழியாது, அப்படியே தான் இருக்கும். நீங்க ஆத்துல கொண்டு போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும். நெருப்புல போட்டா மட்டும்தான் அது வந்து சுருங்கி இதா போகும். ஆனா எல்லாத்தையும் நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது.
கையை உயர்த்தி பேசுங்க. கிச்சன்ல எங்க போடுற? திரும்ப கொண்டு குப்பை தொட்டி எல்லாம் போடுவேன். குப்பை தொட்டி வெளியே காரணம் வெளியாயிடுச்சுன்னா அதை வந்து அழிக்க முடியாததான் இருக்கு. அதனாலதான் சில நாட்டுல வந்து நெகிழி பையின் பயன்பாட்டை குறைச்சிட்டாங்க, மாற்றி மாட்டாங்க, அதிகமா பயன்படுத்த மாட்டார்கள். அதிகமாக பயன்படுத்த மாட்டார்கள். ஏன் பயன்படுத்த மாட்டார்கள் என்றால் நெகிழி பைகளை சாமானியமாக அழிக்க முடியாது. அழிக்க முடியாவிட்டால் அதனை நாம் வீசும் பொழுது அது நில தூய்மை கேட்டை ஏற்படுத்தும். நீர்ல போய் விழுந்துச்சுன்னா நீர் தூய்மை கேட்டை உருவாக்கும். அது காற்றுல போகாது, கீழே தான் இருக்கும். காற்றில் தூய்மை கேடு வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நில தூய்மை கேடும் நீர் தூய்மை கேடும் நெகிழி பயிர்களால் நிறைய இருக்கு. நீங்க வந்து அதிகமா தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா சில தொலைக்காட்சியில இந்த மாதிரியான காட்டுவாங்க. சார்புரா எனக்கு ஒரு தொலைக்காட்சியில ஒரு இது பார்த்தேன். அப்ப அதுல காட்டினாங்க கடற்கரையில அதிகமான நெகிழி பைகள், குப்பைகள், போட்டு பெரிய பெரிய போட்டை வச்சு அதை எல்லாம் அழுறாங்க. மக்கள் உதவி செய்யறாங்க. எதுக்காக? அந்த நெகிழி பைகள் எல்லாம் எடுத்து அதை அப்புறப்படுத்துவதற்காக மக்கள் பாடுபடுறாங்க. இப்ப அரசாங்கம் வந்து பாடுபடுறாங்க. அரசாங்கம் வந்து பொது இயக்கங்களை அமைத்து இந்த பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுத்து எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? அப்புறப்படுத்துறாங்க. இந்த நீர் தூய்மை, நீர்ல வந்து இந்த மாதிரியான குப்பைகளை அடைந்து தேங்கும் போது அந்த நீர்ல வாழக்கூடிய பிராணிகளுக்கு அது மிகவும் ஆபத்தை விளைவிக்கும். சரியா? சரி, அடுத்து நம்ம என்னன்னு பார்ப்போம். பாதிப்புகள். இதனால என்ன பாதிப்புகள்? இந்த நீர் தூய்மை கேட்டால் நமக்கு என்ன ஏற்படும்? ஒன்றாவதாக மனிதனின் சுகாதாரம் பாதிக்கப்படும். முதல் சொன்னது போல நமக்கு பல விதமான நோய்கள் வரும். ஆஸ்மா, ஆஸ்மா, இருமல், பூச்சி திணறல், நுரையீரல் பாதிப்பு, வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு சொன்னா இல்லையா, காலரா நோய் இருந்தால் வயிற்றுப்போக்கு அதிகமா போவோம். போய் 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 நிறைய பேர் இறந்துருக்காங்க. அடுத்து தாவரங்கள் அழிதல். செடி வளர்ற இடத்துல குப்பையா இருந்துச்சு என்ன செடி வளர முடியுமா? தாவரங்கள் வந்து தாவரங்கள்ல சில என்ன சொல்லுவாங்க, சில பூச்சிகள்னால தாவரங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். குப்பையில பெருகி இந்த பூச்சி இனங்கள் எல்லாத்தையும் தாவரங்களை அழிக்க முற்படும். அதுக்கு உணவு கிடைக்காம எங்க போகும்? தாவரங்களுக்கு போயிடும். தாவரங்கள் அழியும். வெட்டுக்கிளி எடுத்துக்க, வெட்டுக்கிளி அதிகமா இருந்தாலும் என்ன செய்யும்? தாவரங்கள் அழியும். புழு வகைகளை பாருங்க. புழு வகைகள் குப்பைகள் அதிகமா பெருகிச்சுன்னா அந்த புழு வகைகள் எல்லாமே என்னவா மாறும்? புழு இருக்கா இல்லையா? புழு வகைகள் அதிகரித்தால் இது அனைத்தும் என்னவா மாறும்? பூச்சிகளாக மாறும். ஒரு காலகட்டம் வந்தோன்னா அது வந்து பூச்சிகள், நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பூச்சி வந்து சுழற்சி அந்த வாழ்க்கை சுழற்சியில இருந்து கடைசியா என்னவா புழுவா இருந்து முட்டையில இருந்து புழுவாகி பிறகு அது கண்டிப்பா ஒரு பூச்சியா மாறும். படிச்சிட்டீங்க, அதெல்லாம் படிக்கிறதுன்னு சொல்றான். மறந்துட்டீங்க அதுக்குள்ள. சரி, புழு வகைகள் இந்த மாதிரி குப்பைகள் இருக்க கண்ட விதவிதமான புழுக்களை ஒரு பூச்சிகள் புழுக்கள் அங்க இருக்கும். அதை பெருகி கட்சியில் ஈய மாறும், கட்சியில வண்டுகளா மாறும், அடுத்து பூச்சிகளா மாறி அது திரும்ப வந்து மனிதர்களை தான் அது தாக்கும். சரியா? அதுக்கு உண்மையிலேயே வந்து எல்லா பூச்சியும் நமக்கு நன்மையை தராது. சில பூச்சிகள் வந்து கொசு, ஈ போன்ற பூச்சி வகைகள் நமக்கு கரப்பான் பூச்சியும் சேர்த்து கேடுகளை தான் விளைவிக்கும். குப்பைகளை கண்டிப்பா நிறைய கரப்பான் பூச்சி இருக்கும். சரியா? சரி, அடுத்து இந்த தாவரங்களை அழிப்பதனால இந்த புழு வகையெல்லாம் எங்க போயிருக்கோம்? தாவரங்கள்ல தான் இருக்கும். அதுக்கு சாப்பாடே இலைதான். இலையை சாப்பிட்டு கட்டில் நமக்கு திரும்ப வரும். இது சில பூச்சிகளை, எல்லா பூச்சியும் இல்லை. வண்ணத்து பூச்சிலாம் ரொம்ப நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சில பூச்சிகள் அங்க பூமியின் நீர்வாழ் உயிரினங்கள் அழிவு சார்பா சொல்லிட்டார். குப்பைகள் நீர்ல அதிகமா இருந்துச்சுன்னா நீர் தூய்மை கேட்டு ஏற்பட்டால் நீர்வாழ் உயிரினங்கள் அழியும். நீர்வாழ் உயிரினங்கள் குறையும். அது நாளடைவில் அது அழியும். அழிந்த பிறகு நமக்கு உணவு கிடைக்குமா? நீர்ல இருந்து மீன் கிடைக்குமா? குறைஞ்சிடும். கடல்ல அதிகமான குப்பை இருக்கு, மீன் இருக்குமா? இருக்கலாம்.
மீன் இருக்க முடியல, அங்க குப்பை தானே இருக்கு. ஆக நீர் நமக்கு உள்ள நல்ல மீன்கள் கிடைக்காது. அப்படியே அதை சாப்பிட்டாலும் அந்த மீன்ல விஷம் இருக்கும். மீன் வந்து குப்பையை தின்னு அது மீன்ல உடம்புல என்ன ஏறிடும்? இல்ல, விஷம் ஏறி. அந்த மீனை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அது விஷம் தான் மாறி நஞ்சு. சரி, பூமியின் வெப்பநிலை அதிகரித்தல். இந்த காடெல்லாம் அழிச்சு குப்பையெல்லாம் அதிகமா வந்து குப்பைகள்லாம் போட்டு எரிச்சு என்ன ஆகும்? பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கும். கண்டிப்பா பூமி வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். புரியுதா? சரி, அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதை எப்படி தடுப்பது? களையும் வழிமுறைகள் இங்க விழுதுல பார்க்கலாம். நம்ம காடுகள் அழிப்பதை தவிர்த்தல். காடுகளை அழிப்பதை தவிர்க்க வேண்டும், குறைக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். முக்கியமா இருந்தா மட்டும் காடுகளை அழிக்க வேண்டும். காடுகளை நிறைய இடங்கள்ல இருந்து காடுகளை அழிப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். சரியா? காடுகளை அழிப்பதால் நிலத்தூய்மை கேட்டு மட்டும் அல்ல, நிலச்சரிவும் ஏற்படும். என்ன ஏற்படும்? நிலச்சரிவு. நிலம் வந்து அப்படியே சரிஞ்சிடும். என்னக்கா காடு அழிச்சிட்டாங்க. காடு அழிச்சாங்கன்னா தடுப்பு நீர் ஓட்டத்தை தடுப்பதற்கு அங்கு மரங்கள் இல்லை. மரங்கள் இல்லாவிட்டால் நிலச்சரிவு ஏற்படும். சரியா? மக்கள் பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்தலாம். புகை அதிகமா இருக்கிறதுனால வாகனங்கள் அதிகமான புகைகளை வெளியாக்குவதால் என்ன செய்யக்கூடாது? பொது போக்குவரத்தை நாம் பயன்படுத்த. பொது போக்குவரத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். பொது போக்குவரத்து என்னது? பேருந்து வேற, ரயில் வேற, பஸ் வண்டியா? மகிழுந்து வந்து பொது போக்குவரத்து இல்லையே. கப்பல், நீர் கப்பல். ஓகே, ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் வந்து ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்த முடியாது. எனக்கு நான் வந்து வெளிநாட்டு போன நான் பாட்டுக்கு ஒரு ஏரோப்ளேன் எடுத்து போக முடியுமா? அப்ப அதெல்லாம் வந்து திட்டமிட்டு தான் போக முடியும். திட்டமிட்டு தான் போக முடியும். அது வந்து எல்லாரும் கூட்டு அது பொது போக்குவரத்து தான். ஏரோப்ளேன்லாம் பெரும்பாலும் இப்போ வந்து பொது போக்குவரத்து தான். அத்யந்திக பேசல. நம்ம நாட்டு நிலத்தூய்மை கேட்டை தவிர்க்கிறதுக்காக நீங்க என்ன செய்யலாம்? காற்று தூய்மை கேட்டை தவிர்ப்பதற்காக நீங்க எதை பயன்படுத்தலாம்? பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு வாரம் ஒரு வண்டி ஒரு வாகனத்தை ஓட்டுவதை தவிர்த்து பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் காற்று தூய்மை கேட்டை நாம் தவிர்க்கலாம். ஓகே, திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பதை தவிர்க்க வேண்டும். படிச்சீங்களா இல்லையா? சரி, அடுத்த ஒரு ஆள் வாசி பார்ப்போம். குப்பைகளை கண்ட இடங்களில் போடாமல் மறுசுழற்சி தொட்டிகளில் பிரித்து போடுதல். மறுசுழற்சி தொட்டி பார்த்திருக்கீங்களா? என்னென்ன கலர்ல இருக்கா? எல்லா கலரும் இல்ல, 3 வண்ணம் தான். ஓகே, மறுசுழற்சி பயன்பாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஊக்குவிக்க வேண்டும். நீங்களும் அதை குறித்து பார்த்து குப்பைகளை பிளாஸ்டிக் ஒரு இடத்துலயோ, கண்ணாடி பாட்டில் ஒரு இடத்துலயோ, அப்புறம் பேப்பர் இருக்குல்ல, பேப்பரை வந்து ஒரு இடத்துலயும் போடும். சரியா? அது பார்த்து நீங்க போடலாம். பள்ளிக்கூடத்துல இருந்துச்சு வந்து இப்ப அது பாதிப்பு அடைஞ்சிருச்சு. பிறகு நம்ம அதை கேட்டிருக்கோம். அது கிடைத்த பிறகு நம்ம திரும்ப அதை வைப்போம். ஓகே, சரி, அடுத்த கடைசி ஒரு ஆள் வாசி பார்ப்போம். கழிவுகளை ஆற்றில் வெளியேற்றும் தொழிற்சாலைகளில் அபராதம் விதித்தல். தொழிற்சாலைகள் இருக்காங்களா இல்லையா? அவங்க வந்து அவங்களுடைய கழிவு பொருள் கண்டிப்பா தொழிற்சாலை இருந்தா கண்டிப்பா கழிவு பொருள் வெளியாக்குவாங்க. ஒண்ணு பேப்பர் வெளியாக்குவாங்க, நிறைய பேப்பர் ஊற்றுவாங்க, அல்லது நிறைய கழிவு நீரை வந்து ரசாயன நீரை வந்து வெளியாக்குவாங்க. எங்க வெளியாக்குவாங்க? நேரா பைப்பை போட்டு எங்க பெரிய பெரிய சாக்கடைகள்ல விட்டுருவாங்க. இல்லைன்னா ஆறு பக்கமா தான் ஆத்துல விட்டுருவாங்க. அப்படி அந்த மாதிரி விடக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அபராதம்னா தெரியுமா?
அபராதம்னா என்னது? காமானா? ரெண்டு ஃபைன். ஆங்கிலத்தில் சொன்னா ஃபைன் விதிக்கிறது ரெண்டு. அபராதம். அபராதம் விதிக்க வேண்டும். சட்டம் கடுமையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு சட்டம் கடுமையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவங்களுக்கு அபராதம் விதித்தோமானால் அவங்க பயந்துகிட்டு அந்த கழிவு பொருட்களை தகுந்த இடத்துல ஆக்சுவலி என்ன செய்யணும்னா அவங்க என்ன செய்யலாம், எப்படி சரி அவங்க கண்டிப்பா கழிவு நீரை வெளியாக்கிதான் ஆகணும். அவங்க எப்படி வெளியாக்கலாம் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு பார்த்துருக்கீங்க? படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்க. எப்படி வெளியாக்கலாம்? ஒரு தொழிற்சாலை கழிவு நீரை வெளியாக்க வேண்டிய சூழல்ல இருக்காங்க. கண்டிப்பா அவங்க வெளியாக்கிதான் ஆகணும். எப்படி வெளியாக்கலாம்? ஒரே 2 உதாரணம் கொடுங்க எனக்கு. போத்தல்ல பிடிக்கலாம். பார்த்திருக்கீங்களா? படத்துல சில படத்துல காட்டியிருக்காங்க. என்ன செய்யலாம்? யாராவது ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க. நல்லா யோசிங்க. சொல்லு. கை கேட்டு பாடாமலையா? சொல்லுடா, சத்தமா சொல்லிட்டா. எதுல அவங்க நினைக்கிறாங்க அத கழிவு நீரை? மண்ணா? நடுக்கடல். ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அதை விட சிறப்பு என்ன ஒண்ணு இருக்கு. கடல்ல போய் சேரும். ஆனா நடுக்கடல விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நடுக்கடலை அப்படியே கரைஞ்சிரும். அது என்ன செய்வோம், நடுக்கடல் போனோடனே அதோட என்ன சொல்லுவாங்க, பாதிப்பு தன்மை அப்படியே குறைஞ்சிரும். கடல் பெருசுல அப்படி குறைஞ்சிரும். ஆனா இருந்தாலும் இன்னொரு சிறப்பான வழி என்ன செய்யலாம், டிராம்ல குடிப்பாங்க. டிராம் வச்சு பாத்துருக்கீங்க? டிராம்னா ஒரு பெரிய பெரிய டோம்பு வச்சிருப்பாங்க. டோம்புல பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அதை கொட்டி போய் ஒரு இடம் இருக்கும். அதை வீசுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க பெரிய 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 குளம் வெட்டி வச்சிருப்பாங்க. மண்ணுல பெரிய பெரிய குளம் வெட்டி வச்சிருப்பாங்க. அங்க அதை கொட்டிடுவாங்க. அங்க கொட்டினோடனே அங்க சுத்திகரிப்பு இயந்திரங்களை பொருத்தி அதை சுத்திகரிப்பு செய்த பிறகு அந்த நீரை விளைச்சலுக்கு அனுப்பலாம். நீர் சுத்தம் பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த நீரை விளைச்சலுக்கு அனுப்புவாங்க. அல்லது அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருட்களை எடுத்து உரமாக்குவாங்க. என்ன ஆக்குவாங்க? உரம் செய்வாங்க. எதுக்கு? செடிக்கு, பயிர்களுக்கு உரம் செய்வாங்க. அந்த கழிவு பொருளை உரம் செய்யலாம். அது சுத்தம் பண்ண பிறகு அதை கொண்டு அப்படியே ஊத்தினீங்கன்னா செடி செத்து போயிடும். அது சுத்தம் பண்ணணும். கெமிக்கல் அதாவது ரசாயன பொருள் கொண்டு அதை சுத்திகரிப்பு செய்வாங்க. இது சில வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருக்கு. நீங்க அமெரிக்கால படம் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல கூட சில இடத்துல பார்த்து பெரிய பெரிய குட்டை வெட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு? மலேசியாலே இருக்கு, ஆனா ரொம்ப குறைவுதான். இதை சுத்திகரிப்பு செய்து இந்த கழிவு பொருட்களை மீண்டும் எங்க செய்வாங்க? மீண்டும் பயிர்களுக்கும் விளைச்சலுக்கும் அனுப்புவாங்க. சரியா? இது என்ன நம்ம கழிவு வழிமுறைகளை பார்த்தோம். அடுத்து சரியா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். முக்கியமாக மீண்டும் ஒரு முறை நம்ம பாடத்துக்கு நம்ம வந்துருவோம். எனக்கு இப்ப நீங்க விளக்குங்க பார்ப்போம். இவ்வளவு நேரம் சாரு தொண்டை வலிக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பேசுங்க. சரியா? நீர் தூய்மை கேடு எத்தனை வகைப்படும்? கைய மட்டும் இருக்கு. காயத்ரி 3 என்னென்ன? நீர், காற்று, நிலம். சரியா? அடுத்து சார் நவர முடியல, கேமரால மறைக்குது. சார் நவர்ந்துட்டு இருப்பாரு. ஓகே, நீர், நிலம், காற்று. காற்று தூய்மை கடை பற்றி சொல்லி பார்ப்போம். வெளியாகும் என்னது? புகை. அடுத்து நீர் வெள்ளதெல்லாம் காற்று தூய்மை கேட்டு. ஓகே ஓகே, சரி. அடுத்து வேற அம்மைக்கு ரொம்ப பருவமா ரொம்ப வாகனம். சரி, வாகனங்கள், காலையில் செல்லக்கூடிய வாகனங்கள், அதுதான் ரொம்ப ஆபத்து நமக்கு. ரொம்ப ஆபத்து. புகை விஷத்தன்மை. வேற
சிகரெட் புகை. ஆமா, ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு நம்ம நம்ம அறையில வந்து நில்லு அடுத்தது கேட்கிறேன் சார் விளக்க சொன்னால சிகரெட்னா எப்படி நம்ம விளங்கணும்ல. இப்ப நம்ம அடைக்கப்பட்ட அக்கௌண்ட்க்கு நம்ம வந்து ஜெனரல் ஒரு 4 பேர் சிகரெட் குடிச்சாங்க வச்சுக்க, நமக்கு மூச்சு விட முடியாது. ஏன்னா புகையை வந்து நம்ம ரொம்ப சுவாசிக்க நேரிடும். சுவாசிப்பது வந்து புகையிலை நம்ம சுவாசிப்பது நமக்கு உண்மையிலேயே ஆபத்து. புகையில எரியும் பொழுது அது வெளியாகக்கூடிய புகையை நாம் சுவாசித்தோமானால் அது நமக்கு ஆபத்தை கிடையாது. அதை குடிக்கிறவங்களை விட புகை இழுக்கிறவங்களை விட புகை நாம் நுகர்வு மோந்து பார்க்கணும். நம்ம வந்து மூக்குல நம்ம நுகர்ந்து பார்க்கின்றோம், அப்ப நமக்கு வந்து சுவாசித்து பார்க்கின்றோம், நமக்கு அது வந்து ஆபத்து. மூக்கு வழியாக அது செல்றோம். சரியா? அடுத்து நீர் சொல்லிட்ட, காற்று சொல்லியாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான தூய்மைக்கேடு என்னது? நில. ஓகே, நில தூய்மைக்கேடை பத்தி உதாரணம் சொல்லு. பார்த்தோமா இல்லையா? குப்பைகளை கண்ட இடங்களில் போடுவது, வேற சுற்றுச்சூழல்ல அதான் சொல்லிட்டாங்க, கண்ட இடங்கள்ல போடுவது, வேற அது நீர் தூய்மைகள் பேசிட்டோம். வேற எங்க போடக்கூடாது? எங்க போடக்கூடாது? காட்டில மரங்களை அழிக்கக்கூடாது. இல்ல குப்பைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க போடக்கூடாது? விளையாட்டு மைதானங்களில் போடக்கூடாது. வேற இல்ல குப்பைகளை எங்க போடக்கூடாது? ஒண்ணு கண்ட இடங்களை போடக்கூடாது, வீட்டு முன்புறமும் போடக்கூடாது, கண்ட இடங்களை போடக்கூடாது. விளையாட்டு மைதானங்கள்ல போடக்கூடாது. வேற எங்க போடக்கூடாது? காட்டில கடல்ல கொட்டக்கூடாது. அடுத்து காட்டுல கொட்டக்கூடாது. சரி சரி, குப்பைகளை எங்க வீசலாம்? குப்பை தொட்டிகள், முறையான குப்பை தொட்டிகள்ல வீச வேண்டும். அல்ல சிறப்பான குப்பைகளை எப்படி வீசலாம்? எப்படி வீசலாம்? சொல்லியா? மறுசுழற்சி செய்யலாம். மறுசுழற்சி செய்யலாம். அவனுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. சரி, மறுசுழற்சி பெட்டிகளில் பிரித்து போடலாம். மறுசுழற்சி பெட்டிகளில் பிரித்து போடலாம். அவ்வாறு செய்வதனால் நில தூய்மைக்கேட்டை நாம் மிகவும் அதிக அளவில் குறைக்கலாம். பக்கத்து அடுத்த குப்பைகளை வீச வேண்டும், மறுசுழற்சியை பயன்படுத்த வேண்டும். மற்றும் அப்படியே அதிகமா குப்பைகள் இருந்தால் வீட்டு என்ன செய்யலாம்? மண்ணுக்குள்ள என்ன செய்யலாம்? மண்ணை ஒரு சிறு குழி தோட்டி மண்ணுல போச்சிடும். அதிகமா இருக்கா வீசவே இடம் இல்லை, வழி இல்லைன்னா நீங்க ஒரு குப்பையை குழியை தோட்டி குழிக்குள்ள நீங்க போச்சிடும். அதுக்குன்னு வீட்டுல உயிரோட உள்ள பொருளை போச்சிடாங்க. குப்பைகளை தான் எங்கேயுமே அகற்ற வழி இல்லை, அப்ப அங்க போட்டு வைக்கலாம். போச்சு. சரியா? அடுத்து நீர் பாத்துட்டோம், நிலம் பாத்துட்டோமா, காற்று பாத்துட்டோமா? சரி, இப்ப உங்களுக்கு நல்லா புரியுதா இல்லையா? சரி, நான் பாத்துக்கிறேன். கேள்வி எது இருக்கான்னு பாத்துக்கிறேன். உயிரோட எதையும் பொறுத்து போச்சுறாங்க, பாவம். அது அப்புறம் காவல்துறைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகும். வேண்டாத பொருட்களை, வேண்டாத குப்பைகளை தான் நீங்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக நீரில் குப்பைகளை வீசலாமா? நீரில் கழிவு பொருளை அகற்றலாமா? போடக்கூடாது. சரியா? காற்றுல விருப்பம் போல புகையை போட்டு காற்றுல காற்றுல புகையை சேர நம்ம வழியாக இருக்கலாமா? நம்ம வந்து அதுக்கு முயற்சி செய்யலாமா? செய்யக்கூடாது. புரியுதா இல்லையா? காற்றில் தூய்மைக்கேட்டை நாம் என்ன செய்ய வேண்டாம்? தவிர்க்க வேண்டும். ஆக வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம நாட்டுல வாழணும், நல்லா சுபிட்சமா வாழணுமா, சுகாதாரம் படி வாழணும்னா நம்ம இந்த தூய்மைக்கேட்டை அனைத்தையும் தவிர்க்க வேண்டும். சரியா? சரி, நீங்க என்ன செய்ய சார் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள்ல பாத்தீங்கன்னா, செய்தியிலயும் சரி, பத்திரிகையிலும் சரி, இந்த மாதிரியான நீங்க இந்த செய்திகளை பாத்தீங்கன்னா பத்திரிகை வெட்டி எடுத்துடுவாங்க, செய்தியை வெட்டி எடுத்துடுவாங்க. நீங்க வந்து
த்ரெட் எய்டு செய்யலாம். த்ரெட் எய்டு ஒட்டி எடுத்துட்டு வாங்க, அந்த மாதிரி செய்யலாம். அல்லது டிவியில பாத்தீங்கன்னா சில சில வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோ எல்லாம் கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஆசிரியத்தை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம், இதுல ஒளிபரப்பு செய்து நீங்கள் பார்க்கலாம். சரியா? சரி. இதுவரை என் பாடத்தில் நீங்க அமைதியா கேட்டமைக்கு ஒரு அனைவருக்கும் நன்றி. அனைவரும் ஒரு கைத்தட்டி கொடுத்துக்கிறோம். சரி, சார் வழங்கிச்சா இல்லையா? 3 விதமான தூய்மை கேடு. 1, 2, 3. இந்த 3ம் நமக்கு தேவையா தேவையில்லையா? நீர் மிக முக்கியமான ஒன்று, காற்று மிகவும் முக்கியமான ஒன்று, அதே போல நிலம் சுத்தமா இருந்தா அதுவும் நமக்கு வாழக்கூடிய இடம் மிகவும் முக்கியமான இடங்கள். இது அனைத்தும் அசுத்தம் அடையலாமா? கூட அதனை பாதுகாப்பது நமது கடமை. நம் அனைவரும் அது கடமை. நம் அனைவரும் அது அனைவரின் கடமை அதுவாகும்.